வாழ்க்கையில் எப்படி சந்தோஷமாக வாழ்றதுன்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கையே சந்தோஷம் தாங்க. இதில் துக்கன்றது ஒன்றுமே இல்லை. நம்மளோட பார்வை மாறி இருக்கும். அப்படி இருந்தால் நம்மளுக்கு துக்கன்றதே இருக்காது. புத்தர் சொல்கிற மாதிரி அக்செப்ட் த பெயின்றாரு. அக்செப்ட்ன்ற ஒரே வார்த்தை தான். என்ன விட்டு அக்செப்ட் அப்படின்ற ஒரே வார்த்தை தான். அக்செப்ட்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். கீதையில் சொல்கிற மாதிரி எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும், எது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாகவே இருக்கும். அப்படின்னா எல்லாமே நல்லது தான், கெட்டதுன்றது ஒன்றுமே இல்லை. நாம் புரிஞ்சிக்கல, நம்மளோட பார்வை அந்த பக்குவம் அடையலைன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதை நம்ம உணர்ந்தோன்னா நம்ம மாறுறதுக்கான வழி இருக்கு. உங்களோட எண்ணமும் செயலும் ஒரே நோக்கத்தோடு இருக்கும். அப்படி இருந்தோன்னா உங்களுக்கான சந்தோஷம் உங்ககிட்ட தான் இருக்கும். எல்லாமே ஏற்றுக்கோங்க. ஏற்றுந்தான் இருக்கான சந்தோஷம் இல்லை. எல்லாமே ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு மன அமைதி கிடைச்சிடும். மன அமைதி கிடைச்சாலே சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சிம்பிள் தாங்க, ரொம்ப பெரிய விஷயம் நான் சொல்லலை. மனம் அமைதியாக இருந்தால் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு விஷயத்தை மாற்று வகையாக யோசித்து அதை செயல்படுத்தலாம். உங்கள் பிரெயினோட திங்கிங் ஸ்பீடை எப்படி அதிகப்படுத்துறதுன்னா, ஒரு சில தியான முறைகளால் உங்கள் ஸ்பீடை அதிகப்படுத்தலாம். அதோட ஈஸியாக உங்களுக்கு அதிகப்படுத்தக்கூடிய வழி என்னன்னா மன அமைதி. எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்காதீங்க, ஒன்றத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆன் டைமில் கரெக்டாக பண்ணிங்கன்னா எல்லாமே கரெக்டாக அமையும். உங்களோட மீறிய ஒரு விஷயம் நடக்குதா, அதை அக்செப்ட் பண்ணிடுவாங்க. உண்மையை சொல்லுங்கள், அறத்தோடு இருங்க. அறத்தோடு செயல்படுத்திங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக நல்ல விஷயத்தோடு செயல்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எரடி கரெக்டாக சேரும். நன்றி.